உலகத் தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு படுகொலையின் 51வது ஆண்டு நினைவேந்தல் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கத்தின் அழைப்பின் பெயரில் உலகத் தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூபியில் இன்று காலை 10:30 மணியளவில் இடம்பெற்றது. இதன் பொழுது உயிர் நீத்த உறவுகளை நினைவிற்கொள்ளும் வகையில் பொதுச்சுடரினை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் ஏற்றி வைத்தார். தொடர்ந்து ஈகைச்சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் ஏற்பாட்டில் மரக்கன்றுகளும் நாட்டி வைக்கப்பட்டன. இதன் பொழுது பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினரும் புளட் அமைப்பின் தலைவருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன், வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் பாகா ஜதீபன், உலகத் தமிழர் பண்பாட்டு இயக்கத்தின் செயலாளர் கருணாகரன், நாவலன் சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தின் இயக்குனர் சோதிலிங்கம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். கொடுக்க மறுத்து கூட்டப்பட்ட காரணத்தில் இந்த திறந்த வழியிலே நடைபெற்ற பொழுது போலீசார் நீதியை இடையூறு செய்கின்ற சாட்டை வைத்துக்கொண்டு பொதுமக்களை தாக்க தொடங்கி வானத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்ததன் விளைவாக மின்சார பயத்தில் நடந்து ஒட்டுமொத்தமாக 9 பேர் இந்த இடத்திலே மரணமானார்கள். இந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு 51வது ஆண்டு நினைவு நாள் அனுஷ்டிக்கப்படுகின்றது. ஆண்டுதோறும் அனுஷ்டிக்கப்படுகின்றது. 2000ஆம் ஆண்டிலே இதே இடத்திலே நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்விலே நான் ஒரு அழைப்பை விடுத்திருந்தேன். தமிழீழ விடுதலை புலிகள் உட்பட அத்தனை பேரும் பொது ஒரு கோட்பாட்டின் அடிப்படையிலே ஒன்றுபட வேண்டும். பின்னர் அது சாத்தியமாகிறது. இன்றைக்கும் நாங்கள் வெறுமனே அஞ்சலிகளை செலுத்துவது மாத்திரமல்ல, தமிழ் இனத்தினுடைய தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வை நாங்கள் அனைத்து தமிழ் தரப்புகளும் சேர்ந்து, அது மாத்திரமல்ல புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடியவர்களும் அதே போல் இந்தியாவிலே தாய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒற்றை கோரிக்கையை ஒரு பூர்ண சுயாட்சி என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சமஸ்தி என்று 75 ஆண்டுகள் பேசி நினைத்து விட்டோம். மீண்டும் சமஸ்தியை பற்றி கேட்பதிலே அர்த்தமில்லை. நாங்கள் பூரண சுயாட்சியை அதை வலியுறுத்தக்கூடிய விதத்திலே நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்க வேண்டும். அந்த ஒரு அடிப்படையிலே ஒரு புதிய அரசியலமைப்பு வருகின்ற பொழுது அரசாங்கம் தமிழ் மக்களுடைய பூரண சுயாட்சி கோரிக்கையை ஏற்றுக்கொள்வார்களாக இருந்தால் இனப்பிரச்சனை தீர்வுக்கு சாத்தியப்படும். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. ஆகவே நாங்கள் சர்வதேச சமூகத்தின் உதவியுடன் ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை நடத்தி தீர்வை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதுதான் இந்த உலக தமிழராட்சி மாநாட்டு படுகொலை இன்றைய நினைவேந்தல் நேரத்திலே அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்திற்கும் முன்வைக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு அந்த இறந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வீர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நினைவஞ்சலியிலே கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி. இது ஒரு பொதுவான கட்சி சார்ந்த விடயங்கள் அல்ல. இதற்கான ஒரு நினைவேந்தலாக நாங்கள் இதை பார்க்க வேண்டும் என்று நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சரியாக 51 ஆண்டுகளுக்கு முன்னதாக இதே இடத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு துயரமிக்க சம்பவத்துக்காக நாங்கள் இன்றைக்கு கூடியிருக்கிறோம். தமிழ் தேசிய இனம் இந்த சம்பவம் நடக்கிற பொழுது எப்படியான நெருக்கடிகளை எதிர்கொண்டிருந்ததோ அதை விட பல மடங்கு நெருக்கடிகளை எதிர்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாங்கள் இந்த நிகழ்வை இன்றைக்கு நடாத்தி கொண்டிருக்கிறோம். ஆனபடியால் இப்படியான நிகழ்வுகள் ஏன் நடைபெற்றது,
எப்படியான சந்தர்ப்பங்களில் எப்படியான சூழ்நிலைகளில் இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றன என்கிற அந்த வரலாற்று தகவல்களை எல்லாம் எங்களுடைய சமூகத்தில் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நாங்கள் எவ்வளவு பலவீனமான முறையிலே கடத்தி சென்றிருக்கிறோம் என்பதற்கு பல சான்றுகளை நாங்கள் எடுத்து சொல்ல முடியும். அதிலும் குறிப்பாக கடந்த மக்களுடைய கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களுடைய விருப்பங்கள் எப்படியானதாக இருந்திருக்கிறது என்பது கூட மிகச்சிறந்த உதாரணமாக இருந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் மிக மோசமான பின்னடைவை தமிழ் தேசியம் பேசுகிற தமிழ் தேசியத்தை முன்னிறுத்துகிற தரப்புகள் எதிர்கொண்டன என்றால் அதற்கு நாங்கள் அத்துணை பேரும் சேர்ந்து பொறுப்பேற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மறுபடியால் நடந்த விடயங்களிலிருந்து படிப்பினைகளை பெற்றுக்கொண்டோம். எங்களுடைய மக்களை சரியான வகையிலே இளைய தலைமுறையை வழிநடத்த வேண்டிய அல்லது இந்த விடயங்களை ஊடுகடத்த வேண்டிய ஒரு வரலாற்று கடமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாக நாங்கள் உணர்ந்து கொண்டோம். நடைபெற்ற தோல்வியை அத்துணை தரப்புகளும் ஏற்றுக்கொண்டு இந்த விடயங்களிலே ஒன்றுபட்டு இந்த விடயங்களை முன்னகற்றுவதற்கு நாங்கள் அத்துணை பேரும் தயாராக இருக்க வேண்டும் என்றும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதான ஒரு கோரிக்கையோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம். 50 வருடங்கள் கழிந்துவிட்டது. 50 வருடங்களுக்கு முன்பு இந்த இடத்தில் நடந்த நிகழ்வு இன்றும் எங்களை போன்ற சிலரது ஆழமாக ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தார்கள். தானாகவே கூடிய கூட்டம். இன்று போல் இல்லாமல் உணர்வுடன் மக்கள் மிக தொகையாக அங்கு கூடுகின்ற நிகழ்ச்சிகளிலே இதுவும் ஒன்றாக இந்தியாவிற்கு ஜனார்த்தனம் வந்திருந்தால் அவர் வருகிறார் என்ற முயற்சிகளை போலீசார் எடுத்திருந்தார்கள். இதற்கான முயற்சியிலே இந்த இடத்திலே அவ்வளவு பேரையும் தொடர்ந்து நாங்கள் அவர்களுடைய இழப்பு தமிழ் மக்களுடைய போராட்டத்தின் ஆயுத போராட்டத்தின் ஒரு ஆரம்பமாக அதன் பிறகுதான் ஆயுத போராட்டம் சூழ்நிலையடைந்து உலகமே பார்த்து என்ற அளவுக்கு அந்த ஆயுத போராட்டம் எடுக்கப்பட்டது. பல இயக்கங்களிடையே மோதல்கள் இப்படியாக இருந்திருந்தாலும் அந்த ஆயுத போராட்டம் மக்களுடைய முடிவை நோக்கி போகும் என்று மக்கள் நம்பினார்கள். அதன் பிறகு ஆயுத போராட்டம் முடிந்த பின்பு பேச்சுவார்த்தை மூலம் ஒரு தீர்வை அடையலாம் என்ற ஒரு நம்பிக்கை சிலருக்கு இருந்தது. இருந்தாலும் அந்த நம்பிக்கை கூட இன்று தமிழ் மக்கள் என்ன செய்வது என்று தடுமாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு காலமாகவே இது இருக்கின்றது. நாங்கள் முக்கியமாக ஒற்றுமைப்பட வேண்டும். எல்லாரும் இந்த தமிழ் தேசிய படத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஒற்றுமை ஒரு பலமாக இருக்கும். அந்த பலத்தை கொண்டு நாங்கள் தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தேசிய பிரச்சனைக்கு ஒரு நியாயமான தீர்வை காண்பதற்கு நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்க வேண்டும். அதற்கு நாங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பட வேண்டும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இன்று இருக்கின்ற நிலையிலே வடக்கு கிழக்கை பார்க்கின்ற போது கிழக்கை இருந்தாலும் கூட கிழக்கிலே தமிழ் தேசியத்துக்காக அவர்கள் சிங்கள தேசிய கட்சிக்கும்
வாக்களித்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, தமிழ் தேசிய கட்சிகள் என்றால் இரண்டே பேர் தான் இங்கிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். முக்கியமாக தமிழ் தேசியத்தின் அடிப்படை இடமாகவே பார்க்கப்படும். முக்கியமான இடமாக தமிழ் தேசியத்திற்காக நிற்கின்ற இடமாகவே என்றுமே பார்க்கப்படும் யாழ்ப்பாணம் என்று சொல்லும்போது. இங்கு மாத்திரமல்ல, தமிழ்நாட்டிலே கூட அவர்கள் யாழ்ப்பாணம் என்றுதான் இந்த விஷயத்தை கிடைப்பார்கள். தமிழ்நாட்டிலே மாத்திரமல்ல, மலையகத்திற்கு ஐயா கூட அவர் வடகிழக்கு என்று சொல்ல மாட்டார், யாழ்ப்பாணம் என்று சொல்லுவார். இப்படியான ஒரு நிலையிலே யாழ்ப்பாணம் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை என்று கண்டிருக்கின்றது. இதை நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக நின்று மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும். கட்டியெழுப்பி தமிழ் தேசிய போராட்டத்தை எடுத்துச் செல்ல வேண்டும். சாத்வீக ரீதியிலே நாங்கள் எடுத்துச் செல்வதற்கு முதலிலே எங்களுடைய ஒற்றுமையை கட்ட வேண்டும். அதை நாங்கள் அனைவரும் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த இதுவரை காலமும் தங்களுடைய உயிரை, இந்த 9 பேர் மாத்திரமல்ல, இந்த 11 பேரும் மாத்திரமல்ல, இதுவரை காலம் தங்களுடைய உயிரை தியாகம் செய்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், பொதுமக்கள் அனைவரும் விருப்பமும் அதுவாகவே இருக்கின்றது. அவர்களுடைய விருப்பங்கள் ஆகவே அதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு முடிக்கின்றேன்.